அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் தானே போட்டுக்கிட்டு கிடக்குறீங்க. அங்கே மலைக்கு காவல்துறை வந்து வர வேண்டாம், பாதுகாப்பு இல்லைன்ட்டான். இங்கே வரக்கூடாதுங்கிறாங்க, மேலே ஏறவா? ஏன்னா ஒற்றுமையாக அடிச்சுக்கிட்டா இருந்தாங்க. யார் காரணம்? யார் இருந்தா? எந்த டிவி? யார் அது? எந்த டிவி? எந்த டிவி? எந்த டிவி? என்ன கேட்குறாரு பார்த்தீரா? அவர் ஏதோ ஒரு கேள்வி கேட்டார், என்ன ஒற்றுமை இல்லை? யார் பிரச்சனையை எழுப்புனா? நீங்கள் தான் சொல்லணும். யார் எழுப்புனா? உதர்க்கமாக கேள்வி கேட்குறது. யார் எழுப்புனா? பிரச்சனை யார் செஞ்சா? சொல்லியா? நீர் தானே இப்போ கிளப்புனீர். நீர் தானே சொன்னீர். ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை நீர் சொல்லும். நம்மளை மாட்டி விட்றாங்க பாருங்க. பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லும். நீர் தானே. ஐயோ நீங்கள் இருங்கியா, என்னையும் வாயை போடுங்கிறீங்க. நீர் தானே சொன்னீர் பிரச்சனை. என்ன பிரச்சனை சொல்லும். ஆ என்னவா இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தானே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. தொழுகை மட்டுமா நடத்தினாங்க? இப்போ என்ன செஞ்சுருக்காங்க? என்ன செஞ்சுருக்காங்க? செய்யலாமா? கீழே ஒரு சைவ கோயில் இருக்கா, மேலே வந்து செய்யலாமா? தொழுகை நடத்திட்டு போட்டோம். வழிபாடை யாரும் குறைச்சிட்டு இல்லை. உங்கள் மாமிசம் சாப்பிட போய் தானே இப்போ பிரச்சனை வந்துருச்சு. அது என்ன கசாப்பு கிடையா? சொல்றாரு பாரதியார். பாரதியார் வந்து அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, அதை ஆதரிக்க வேண்டும்படி பாப்பான்னாரு. திருப்பரங்குன்றம் கோயிலில் போய் ஆடை அறுத்து திங்க வேண்டும் பாப்பா நான் சொல்லியிருக்காரு. சாப்பிடுங்க, சாப்பிட்றவங்கள நான் குறை சொல்லலை. உங்கள் கடைகளை வந்து அறுத்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் கோயில் மேலே வந்து செய்யக்கூடாது. எல்லாரும் இது மாதிரி செய்யக்கூடாது. தமிழக அரசு இன்னும் எதுவுமே தலையிடாம இருக்கு. அதை பற்றி உங்க கருத்து என்ன? அதெல்லாம் நான் அரசாங்கத்தை பற்றி நான் எதுவும் சொல்றது. அரசு தலையிடணும்ல இந்த மாதிரி சட்டம். அது அரசு தலையிட நீங்க அங்க போய் கேளுங்க. என்னையே கேட்கக்கூடாது, என்னையே கேட்கக்கூடாது. அப்புறம் அங்கே போய் நான் சொல்லி போய் கிளறி விடுவியா? இப்போ சன்னிதானமா இந்த மாதிரி போனதை நீங்க சன்னிதானமா இந்த மாதிரி போனாங்கல்ல, சன்னிதானமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் வந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு விரும்புகிறோம். ஒரு மதத்தை வந்து புண்படுத்தும்படி நடக்கக்கூடாதுன்னு. இப்போ எல்லாரும் மனசு புண்பட்டு போச்சுல. ஆமாம், அதெல்லாம் தப்பு தான். அதுக்கு வந்து ஒரு எம்பியை வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் போய் அங்கே போய் என்ன அதை போய் ஆராய வேண்டியிருக்கு. மாம்சம் சாப்பிட்டபடி என்ன ஆராய வேண்டியிருக்கு? அவங்க அங்கே கொண்டு போய் சாப்பிட்டாங்க. ஆனால் சன்னிதானமான உங்களை அங்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே, இதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? இது சட்டம் இப்படி போட்டு வாங்குறாரு. நீங்கள் என்ன டிவியா பாலிமரா நல்லா வாங்குவீங்க நீ? சன்னிதானமா என்ன சொல்ல இன்னைக்கு நடந்தது நீங்க எப்படி பாக்குறீங்க? வேண்டும்னே காவல்துறை திட்டமிட்டு நிப்பாட்டினாங்களா உங்களை? அதுதான் சன்னிதானம். அவங்க பயப்படுறாங்க, பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு. சன்னிதானத்துக்கு அப்புறம் அச்சுறுத்தல் இருக்கா? பயப்படுறாங்களா? அதான் அர்த்தம். அது நீங்க என்னமோ எடுத்துக்கிடுங்க. அதை நாம எடுத்துக்கணும். ஏன் கேட்டால் எனக்கே இங்கே வந்து ஒரு பையன் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டு என்னை கொலை செய்யவே பார்த்துட்டான். இப்போ 2 மாதத்துக்கு முன்னால் என்னை கொண்டு ஒரு இயக்கத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தான். சரி பாவமாக இருக்கானு வேலையில் சேர்த்தேன். அவன் என்னை கொண்டு போய் திருச்சி போகிற வழியில் என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணிட்டான். எதுக்காக வேண்டிங்கன்னா தெரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளோதான். எதுக்காக வேண்டின்னு கேட்டால் அது என்ன ஏதோ தீவிரவாதியாக இருப்பான் போல இருக்குது. அப்புறம் அவனை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன். அதெல்லாம் நான் எனக்கு யார்கிட்ட உங்களை கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து அரசுக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறீங்க? நான் அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைக்கிறது, அவரவர்கள் சமயத்தில் அவரவர்கள் இருக்கணும், எந்த சமயத்தையும் புண்படுத்தக்கூடாது என்பதுதான் அரசுக்கு கோரிக்கை. மீண்டும் கோவிலுக்கு போகணும், மீண்டும் நீங்கள் கோயிலில் போய் தரிசனம் செய்ய போகணுமே, அந்த தரிசனம் செய்ய அது போகலாம், போய்க்கிறேன்.
நாளைக்கு கூட அனுமதி போகலாம். கேட்பீங்களா? அதெல்லாம் நான் ஏன் கேட்குறேன், அனுமதி நான் ஏன் கேட்குறேன். சன்னிதானம் எங்கனாலும் போகலாம். எங்கேனாலும் போகணும் இல்லை, கோயிலுக்கு தான் போகணும். பார்த்தீங்கன்னா எங்கேனாலும் போகலாம். அதை வச்சு ஒரு நாளைக்கு ஒரு பட்டிமன்றம் போடுவாங்க. நடந்த பிரச்சனைகளுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன சன்னிதானம்? அறிவுரை அவரவர்கள் வழிபாடில் அவரவர்கள் செய்யணும். அடுத்த வழிபாட்டில் புண்படுத்தக்கூடாது. இப்போ அவங்க வந்து அங்கே அசைவம் சாப்பிட போய் தானே மற்ற நம்ம சமயத்தவர்கள் வருத்தப்படுறாங்க. அதை அவங்க செஞ்சுருக்க வேண்டாம்ல. அவரோட தொழுகை நடத்திட்டு போட்டோம், நமாஸ் பண்ணிட்டு போட்டோம். இது மாதிரி செய்யக்கூடாது. இவ்வளோ வருஷமாக அது நடக்காமல் இப்போ செஞ்சதுனால தானே அது எல்லா மனசையும் புண்படுத்திடுச்சு. அறநிலையத்துறை இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா சன்னிதானம்? அது அவங்க எடுக்கணும், அது நம்ம சொல்ல முடியாது. சம்பந்தமா அறநிலையத்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல சன்னிதானம். நமக்கு அவருக்கும் சேகர் பாபு போய் நம்மள்ட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காரு, அதை கிடைக்க பார்க்குறேன். நண்பர்ன்ற முறையில நிறைய பேர் பாராட்டி இருக்கிறீங்க. இந்த விஷயத்துல அவரை நீங்க தொடர்பு கொண்டு நிறைய நீர் என்ன எந்த கட்சி எந்த இதுயா மாலை முடிச்சிட்டு என்னடா இப்படி கேட்டுவிட்டு அங்கே போய் அப்படி சொல்லுவார். நண்பர் வேற ஆன்மீக வேற. இதுவரை அரசு இதுவரை எந்த ஒரு வாய் திறக்காம இருக்குது. நீங்க ஒரு சன்னிதானம், நீங்க போய் அங்க போய் கேளுங்க. ஒரு சன்னிதானமா இந்து மனதுகளை புண்படுத்துற மாதிரி நடந்துக்கிறதுக்கு நீங்க ஒரு சன்னிதானமா அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறீங்களா? அதான் வேண்டுகோள் வச்சுட்டேன். அது சம்பந்தமா கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், எல்லா டிவிலையும் போவோம். அதுக்குதான் வேற எப்படி கோர்த்து வாங்குது. அரசுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன? இதான் சொல்லிட்டேன்ல, எல்லா மதமும் இது பண்ண அங்கே பேசாமல் என்ன பண்ணணும், இவங்க தடை போட்டணும், தடை பண்ணணும். இனிமேல் வழிபாடு மட்டும்தான் நடத்தணும், இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு அரசு தடை விதிக்கணும். அது போகிற எனக்கு ஒவ்வொரு கருத்துக்களையும் ரொம்ப ஆழமாக சொல்லக்கூடிய சன்னிதானம். அதை பற்றி என்ன தெரியும் சொல்கிறது.